வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் மூலமாக ஃபேமஸ் ஆன தாமரையா நமக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஜீ தமிழ், விஜய் டிவி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீரியல்ஸில் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பண்ணிட்டு வராங்க. அந்த விதத்தில் விஜய் டிவிக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனையில் அவங்கள சின்ன மருமகள் சீரியலை விட்டு தூக்கிட்டாங்க. அந்த சீரியலில் அந்த ஹீரோயினோட அம்மாவாக ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு தாமரை ரொம்ப அப்செட் ஆகி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. வாழ்க்கையில் எதுவுமே ஒழுங்காக நான் போகலை, யார் கண்டுபிடிச்சோ தெரியல அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கு காரணம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 டேஸுக்கு மேலே அவங்க செட்டுக்கு ரொம்ப லேட்டாகவே வந்திருக்கிறாங்க. அதில் கோவப்பட்ட விஜய் டிவி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ரோல்ல இருந்து அவங்கள சொல்லாமல் கொள்ளாமல் நீக்கிட்டாங்க. அதுக்காக தான் ஆதங்கப்பட்டு ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. மறுபடியும் இப்போ என்ன அவங்க ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தன்னை ஒருத்தர் ஏமாத்திட்டதாகவும் கிட்டத்தட்ட 3 பவுன் நகையை ஏமாத்திட்டு போயிட்டதாகவும் அது மட்டும் இல்லாமல் சில லட்சங்களையும் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நபரால் நீங்கள் யாராவது ஏமாந்திருந்தாலோ ஏமாற்றப்பட்டிருந்தாலோ தயவுசெய்து இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரையும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நபரை பற்றி அவங்க போலீஸ் ஸ்டேஷன்லையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்களாம். இந்த இதில் பார்க்கும்போது அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சின்ன மருமகள் சீரியலில் ஹீரோயினாக பண்ணிட்டு இருக்க ஸ்வேதாவோட கணவர் தான் அந்த நபராக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாருக்குமே பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்வேதாவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்போ எல்லாருக்குமே வருது. இந்த வகையில் ஸ்வேதாவோட கணவர் தன்னை ஏமாத்துனதுனால ஸ்வேதாவுக்கு கால் பண்ணி அவங்க பேசுகிற விஷயங்கள் தான் இப்போ சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக போயிட்டுருக்குது. அந்த ஆடியோவை நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்னமருகள் சீரியலின் ஹீரோயினான ஸ்வேதா கிட்ட பிக் பாஸ் ஃபேமஸ் தாமரை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உன் புருஷனால தான் என்னுடைய 3 பவுன் நகை மட்டும் கிட்டத்தட்ட 7 லட்ச ரூபாயை நான் ஏமாந்துருக்கேன். அந்த பணத்தை மரியாதையாக நீ தான் திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஏன்னா உன் மூலமாக தான் எனக்கு ஆதியை தெரியுமே தவிர எனக்கு தனிப்பட்ட முறையில் அவனை பற்றி தெரியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக ஸ்வேதா கிட்ட பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் தான் என் வீட்டில் குடியிருந்தீங்க. இப்போ அவன் மட்டும்தான் இருந்தான், நீ போயிட்டு அவனை விட்டுட்டு இந்த நஷ்ட ஈடை நீ மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, என்னால் தான் உனக்கு அவரை தெரியும், அது கரெக்ட் தான். நான் விட்டுட்டு போனதுக்கு அப்புறமேலு அவனை எதுக்கு ரெண்ட்டுக்கு குடி வச்சுட்டு இருந்தீங்க? அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சொந்த வீட்லேயே தங்க வச்சுக்கிட்டீங்க. உங்களுடைய மொத்த பேங்க் டீட்டெயில்ஸ், உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், உங்களுடைய அஃபிஷியல் பேஜ் எல்லாமே அவருக்கு கொடுத்தீங்க. இதெல்லாம் என்கிட்ட நீங்கள் கேட்டால் பண்ணினீங்க, இல்லை நான் உங்களை பண்ண சொன்னேன்னா? நானே அவரை விட்டுட்டு போயிட்டேன். ஸோ எனக்கும் அவருக்குமே எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கும் அவருக்கும் நடக்கிற பிரச்சனைக்கும் எனக்கும் எதுக்கு சம்மந்தம்? நான் எதுக்காக உங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும்? அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக பேசியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அவரை நம்பி நீங்கள் ஏன் ஏமாந்தீங்க? யாராவது முன்ன பின்ன தெரியாதவங்களை நம்பி பேங்க் டீட்டெயில்ஸை கொடுப்பாங்களா? நீங்கள் என் கூட நடிக்கிற கோ ஆர்டிஸ்ட். அந்த வகையில் உங்களுக்கும் எனக்கு வேறு எந்த விதமான தொடர்பும் கிடையாது. ஒரு ஃப்ரெண்டாக தான் நான் உங்ககிட்ட பழகினேனே தவிர அதுக்கு மேலே உங்களுக்கும் எனக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. ஸோ நீங்கள் என்னுடைய கணவர் அப்படிங்கிறவர்னு சொல்கிறவர்கிட்ட ஏமாந்ததுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக ஸ்வேதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிக் பாஸ் தாமரை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உன் மூலமாக தான் எனக்கு அவரை தெரியும், இல்லைன்னா எனக்கு மட்டும் அவனை எதுக்கு தெரியும்? நான் நீ உன்னுடைய கணவர் அப்படிங்கிறதுனால தான் அவன் மேலே நான் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன். என்னுடைய அஃபிஷியல் பேஜ் மட்டும் கிடையாது. அவனுக்கு கஷ்டம் வரும்போது நானே என்னுடைய செயினை கொடுத்து அதை அடகு வச்சுக்க சொன்னேன். ஆனால் இப்போ அவன் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டான். அதுக்கு முழுக்க முழுக்க நீ தான் காரணம். ஏன்னா நீங்கள் 2 பேருமே என்கிட்ட ஆரம்பத்தில் நல்லா தான் பழகிட்டு இருந்தீங்க. அந்த நம்பிக்கையில் தான் நான் உங்களை தங்குறதுக்கு இடம் கொடுத்தேன். நீ போன அப்புறமும் எனக்கு அவன் மேலே பரிதாபப்பட்டு தான் நான் என் வீட்டுக்குள்ளே தங்க வச்சேன். இப்போ அவங்க என்னுடைய மொத்த குடும்பத்தையும் நாசம் பண்ணிட்டு போயிட்டீங்களா? நீங்கள் 2 ஆமைங்களும் என் வீட்டுக்குள்ளே புகுந்து ஆமை பூந்த வீடு எப்படி இருக்கும், நாசமாக தானே போகும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு காமிச்சிட்டிங்கல்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக பிக் பாஸ் தாமரை பேசியிருக்காங்க. இந்த விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்கு. அதுக்கு பிக் பாஸ் தாமரை அஃபிஷியலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ கவனிச்சிங்கல்ல, இந்த ஆடியோவில் இருக்கிற மாதிரி ஸ்வேதா அவருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, உங்கள் பணம் நஷ்டஈடு ஆனதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்கல்ல. ஆனால் அவங்க ஆரம்பத்தில் இந்த சின்ன மருமகள் சீரியல் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லாமல் 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு தான் இங்கே வந்தாங்க. நான் பாவம் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்கு இடம் கொடுத்தேன். அந்த வகையில் சீரியல் வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறமேலு ஸ்வேதாவோட நடவடிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக
குடும்பமா மாறிடுச்சு. அவளுக்கும் அந்த சீரியலோட டிரெக்டருக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அத பத்திலாம் நான் பெருசா கண்டுக்கிட்டது கிடையாது. ஆனா அந்த பையன் வந்து ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லி தான் நான் வீட்ல தங்க வச்சேன். ஸ்வேதா வந்து அவன பத்தி என்கிட்ட நெறைய சொல்லியிருக்கா. ரொம்ப பாவம்க்கா, அப்பா, அம்மா யாரும் கிடையாது. ரொம்பவும் ஒரு லோன்லியா வளர்ந்த பையன். ரொம்ப நல்லவன், ரொம்ப சாஃப்ட் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கான். அதனால தான் அவனுக்கு ஒரு கஷ்டம் அப்படிங்கும்போது நான் வந்து சொந்த தம்பி மாதிரி என்னுடைய செயின குடுத்து இந்த பிரச்சனைய முடிச்சுக்கா அப்படின்னு சொன்னேன். ஆனா அவன் அவன் வந்து இந்த செயின இங்க வச்சா கம்மியா அமௌண்ட் தான் குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்ச ஏரியாவுல வச்சு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்ட வாங்கிட்டு போனான். எனக்கு ரொம்ப எனக்கு அப்ப கூட அவன் மேல எந்த சந்தேகமும் வரல. ஆனா 10 நாள் கழிச்சு அந்த செயின அவன்கிட்ட கேட்கும்போது, செயினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயே திருப்பி கேட்டான். அந்த செயின அவன் வித்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து கிட்டத்தட்ட ரூ. 3,00,000 லாஸ் பண்ணிட்டேன். நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது, இவன் நெறைய பேர வந்து ப்ரமோஷன் பண்ணி குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பெண்கள் கிட்ட இந்த மாரி காசு வாங்கி ஏமாத்தியிருக்கான். ஸ்வேதா கூட ரீசென்ட்டா வந்து அவன் என்னுடைய கணவனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் யூடியூப்ல அவன் குடுத்த இன்டர்வியூக்கு அந்த யூடியூப்காரங்கிட்ட அவ சண்டைக்கே போயிருக்கா. இந்த விஷயங்கள்லாம் எனக்கு இப்ப ரீசென்ட்டா தான் தெரியுது. இந்த 2ம் என்னுடைய பணத்த நாசம் பண்ணது மட்டும் கிடையாது. என்னுடைய ஒரு லட்சங்களையும் கிட்டத்தட்ட ரூ. 7,00,000 கிட்ட என்னுடைய அமௌண்ட் வந்து அவன்கிட்ட இப்ப மாட்டிட்டு இருக்கு. அத தயவுசெய்து மீட்டு குடுங்க அப்படிங்கிற மாதிரி காவல்துறையில ஒரு கம்ப்ளைண்ட்ட குடுத்துருக்காங்க. இதுக்கு எதிரா வந்து இப்ப ஆதி குடுத்த அந்த பேசின அந்த வீடியோ தான் இப்ப வைரலா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம போலீஸ்கிட்டயும், அட்வொகேட் கிட்டயும் பிக் பாஸ் தாமரை பேசின ஆடியோ லீக்கேஜையும் அவங்க வந்து குடுத்துருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவசரப்பட்டு நீங்க ஏன் மேடம் அவன பத்தின நீங்க ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. நாங்களே அவன வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கோம்ல. நீங்க எதுக்கு தேவையில்லாம அந்த மாரி பண்ணுனீங்க? அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்க. இல்ல சார், இந்த மாரி நெறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு டிஎம் மெசேஜ் வந்தது. அதனால தான் நானே கொஞ்சம் அவேர்னஸ் வீடியோ மாரி போட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது. நான் வக்கீல் கிட்டயும் வந்து எல்லாமே டீட்டெயிலா சொல்லிட்டேன். என்னுடைய 3 பவுன் நகை, ரூ. 7,00,000 பணம் எல்லாமே அவங்கிட்ட தான் இருக்குது. ரெஸ்க்யூ பண்ணி குடுங்க அப்படிங்கிற மாரி நான் எல்லா விஷயத்தையும் நான் வக்கீல் மூலமா பேசிட்டேன் சார் அப்படிங்கிற மாரி அவங்களுடைய அந்த போலீஸ் அட்வொகேட் அந்த ஆடியோ லிங்க்கையும் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது. இவன் வந்து நெறைய பேர்கிட்ட உதவி பண்றேன், ப்ரமோஷன் பண்ணி குடுக்குறேன், ஃப்ரீயா ப்ரமோஷன் பண்ணி குடுக்குறேன் அப்படிங்கிற மாரி நெறைய பண்ணி நெறைய பணங்கள ஏமாத்திருக்கான். கிட்டத்தட்ட 20, 30 லட்சத்துக்கு மேல ஏமாத்திருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப தான் வந்து எனக்கு தெரிய வந்தது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து பிக் பாஸ் தாமரை என்ன பண்ணியிருக்காங்க, அவசரமா வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் மூலமா யாராவது ஏமாந்துருந்தீங்களா, கண்டிப்பா அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி ஒரு நம்பரையும் அவங்க குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எமோஷனலா 16 வயசுலயே எனக்கு ஒரு தடவ கல்யாணம் ஆச்சு. ஆனா கல்யாணம் பண்ணனவன் வந்து ஒரு குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் என்ன கல்யாணம் பண்ணனான். ஆனா அவன் பெரிய குடிகாரன். டெய்லியும் வந்து என்ன அடிச்சு கொடுமைப்படுத்துவான். அவனுடைய துன்பம் தாங்காத கொஞ்சம் கொஞ்சமா இந்த இண்டஸ்ட்ரியில முன்னேறி எனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ வந்து நான் சேர்த்து வச்ச மொத்த காசையும் ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான். யாரையும் பாவம்னு தயவு செய்து நினைக்காதீங்க. பாவம்னு நினைச்சீங்களா உங்களுடைய வாழ்க்கை தான் ரொம்ப பாவமா போயிடும். அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவ அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க.